நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதப்புண்ணுக்கான சிகிச்சையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொதுவாக மக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வெறும் அழகு மற்றும் அழகு சார்ந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விழிப்புணர்வு. பட் இந்த வீடியோ எதற்காகனா, இந்த சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதப்புண்ணிற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது எந்த வகையில் உதவுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டயபெட்டிக் ஃபுட் அப்படிங்கிறது நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதப்புண். ஸோ இதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது ட்ரீட்மெண்ட்டில். அதில் பாயிண்ட் நம்பர் 1, இதை ஒரு முக்கோணம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 முக்கோணங்கள் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து டயபெட்டிக் ஃபுட், அதாவது பாதப்புண்ணிற்கான முக்கோணம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கோணத்தில் ஒரு கோணம். இது பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது பாதப்புண்ணிற்கான அறுவை சிகிச்சை. இது தோல் மற்றும் சதை, நரம்பு, தசைநாறு அதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு அறுவை சிகிச்சை. அது பிளாஸ்டிக் சர்ஜரி. அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான். டயபெட்டிக் ஃபுட், அதாவது பாதப்புண் சரியாக வேண்டும் என்றால் மக்கள் மனதில் என்ன கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் 2 கோணங்கள் உள்ளது. 2ஆம் கோணம், பாதப்புண்ணிற்காக நாம் அழுத்தத்தை குறைக்கும் பாதணி. இது மக்கள் மத்தியில் இதுக்கு விழிப்புணர்வு இல்லை. பாதணி கண்டிப்பாக மக்கள் பாதத்தில் உள்ள அழுத்தம் விழும் பகுதிகளை சரி செய்யுமாறு அந்த பாதத்திற்கு ஏற்ப நம் ஃபுட்வேர், அதாவது ஆஃப்லோடிங் ஃபுட்வேர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் ஆஃப்லோடிங் ஃபுட்வேர், அழுத்தம் பாதத்தில் படாத அளவிற்கு அளவு எடுத்து செய்ய வேண்டும். அந்த எப்பெல்லாம் நடக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி, எப்பயுமே அவங்க பாதத்தில் அந்த பாதணி இருக்க வேண்டும். ஸோ முக்கோணத்தில் இன்னொரு கோணம் சுகர் கண்ட்ரோல், அதாவது டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட். சுகர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதற்குள்ளே இன்னும் நம்ம இன்னொரு முக்கோணத்தை பார்க்க போகிறோம். ஸோ சுகர் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, சுகரை குறைக்கிறதுக்கு வெறும் மருந்து, மாத்திரை, ஊசி போதும் அப்படின்னு நினைப்போம். பட் அது கிடையாது. வெறும் மருந்து, மாத்திரை, ஊசியில் சுகர் குறைவது இல்லை. ஸோ அந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் மட்டும்தான் இந்த இன்சுலின், மாத்திரைகள் எல்லாம். இன்னும் 2 கோணங்களில், ஒன்று சுகர் குறைப்பதற்கு மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். நம்ம மன அழுத்தம் இருந்தால், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருந்தால் சுகர் குறையாது. ஸோ அது இன்னொரு கோணம். சர்க்கரை அளவு மேலாண்மையில் 3ஆவது கோணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3ஆவது கோணம் உணவு கட்டுப்பாடு. ஸோ உணவு கட்டுப்பாடு, அதாவது டயபெட்டிக் டயட்னு சொல்லுவோம். இது கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாக இருக்க உணவு மட்டும்தான் நம்ம உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த கோணத்திற்குள் ஒரு முக்கோணம் உள்ளது. அந்த முக்கோணத்தில் 1 மன அழுத்தம் குறைவது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 2வது டயபெட்டிக் டயட், அதாவது உணவு கட்டுப்பாடு. 3வது தான் நமக்கு மாத்திரை, மருந்து, ஊசி எல்லாம். வெறும் மாத்திரை, மருந்து, ஊசி மட்டும் போடுவதால் நமக்கு சர்க்கரை நோயும் சரியாக போவதில்லை, இந்த நீரிழிவு நோயால் வரும் பாதப்புண்ணும் சரியாவதில்லை.